வருக ஸ்மால் பாஸ். திஸ் இஸ் நாட் அ ட்ரால் ஆர் ஸ்பூஃப் ஆஃப் எனி அதர் ரியாலிட்டி ஷோ. 100% விழுக்காடு உங்களுக்காகவே உண்மையான ஒரு ரியாலிட்டி ஷோ ஆன்லைனில் திருந்த சொல்ல வேண்டும் என்றால் யூடியூப்பில் உங்களுக்காகவே தான் இந்த ஸ்மால் பாஸ். திஸ் இஸ் லைவ். தம்பி ரெக்கார்ட் பண்ணிட்டியா? ஷோவில் பா. குறிப்பு: இது ஒரு ரியாலிட்டி ஷோ என்பதால் இந்த வீடியோவில் ஆடியோ, லைட், எடிட், நடிப்பு எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கும். ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட். காலை 9:32. நானும் ஒரு சாதாரண மனுஷி தானே. எனக்கு எப்ப சிரிக்கணும்னு தோணுதோ நான் அப்ப சிரிப்பேன். எனக்கு எப்ப அழணும் தோணுதோ நான் அப்ப அழுவேன். இதுதான் நான். அதை விட்டுட்டு நான் நட்டிக்கிறேன், ஃபேக்கா இருக்கேன் அப்படிலாம். ஸ்மால் பாஸ், எனக்கு என் வீட்டுக்கு போகணும். நான் போய் பேக் பண்றேன். ரொம்ப புதுசா இருக்க. நீங்க தான் உள்ள விட்டதா? கை கால்லாம் போட்டு இரிட்டேட் பண்ற. நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். பேசிக்கிட்டு போப்பா, நீ பேசுப்பா. ஸ்மால் பாஸ், எனக்கு வெளில இருக்கவே பிடிக்கல ஸ்மால் பாஸ். என்னை இங்கேயே வச்சுக்கோங்க ஸ்மால் பாஸ். கடலை மிட்டாயிலேருந்து காஃபி ஷாப் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க ஸ்மால் பாஸ். ஒரு தோசை விலை கூட 40 ரூபாய் ஏறி போச்சு ஸ்மால் பாஸ். 40 ரூபாயா? என்னை இங்கேயே வச்சுக்கிட்டு ஒரு 100 நாள் ஃப்ரீயாக சாப்பாடு போடுங்க ஸ்மால் பாஸ். டிக்கெட்லாம் கூட விலை ஏறி போச்சு ஸ்மால் பாஸ். தேட்டர்லாம் கூட மூடிட்டாங்க. ஆமாங்க, தேட்டரோட தான் தாடும். பாப்கார்ன்லாம் வாடி போயிடுச்சு. என் தேட்டர் இழுத்து மூடி, என் வாழ்க்கையை இழுத்து மூடி, என் நடுத்தரில் கொண்டு விட்டாங்க. நானா பரவாயில்ல, ஓனர் என் லேபர்லாம் வெளியே நிற்கிறான், எப்போ கேப் கிடைக்கும் பூர்லான்னு. இங்கே தான் 100 நாள் ஃப்ரீயாக சாப்பாடு போட சொன்னாங்க. அதான் அப்படி இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருந்து போகலான்னு ஸ்மால் பாஸ். ப்ளீஸ் கொஞ்சம் படம் பார்க்கும்போது பாப்பன் கொடுத்தவங்க பசியோட போகக்கூடாது, சாப்பிட்டுக்கோங்க ப்ரோ. அப்போ விவசாயிகள்லாம் விரக்தியாக இருந்தால் பரவாயில்லையா? எப்படி கருத்து? இங்க என்ன நடக்குது? ஃப்ரீ எலிமினேட் ஆயாச்சு. திரும்ப இது யாரு புதுசா சாப்பிட வந்திருக்காரு? என்ன விஷயம்? ஜிஎஸ்டி நம்ம சொல்றாங்க. அப்பலாம் என்ன எனக்கு தெரியல, அவரை தான் கேட்கணும். சரி சாப்பிட்டுக்கோங்க. ஆனா 4 எக் தான் இருக்கு. எனக்கு எக் வேணும். ஓகே, நீங்க சாப்பாடு ரைஸ் சாப்பிடுறதுனா சாப்பிட்டுக்கோங்க. ஓகே எப்பா, அதான் அந்த பிள்ளை சொல்லிடுச்சு. மனசு மாதிரி சட்டி கடையில் இருக்கு, சாப்பிட போவோம். உங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் உள்ள வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது குடும்பம் மாதிரி ஸ்மால் பாய்ஸ். நாங்க அப்பப்போ சண்டை போடுவோம், அப்பப்போ அழுவோம், அப்பப்போ சேர்ந்துப்போ. ஸ்பூர்த்தி அக்கா இருக்காங்க, கிரணி அண்ணன் இருக்காங்க, சாபுத்ரி அக்கா வேற அன்பா பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு ஸ்மால் பாய்ஸ். நான் இங்கேயே 100 நாள் இருந்துட்டு போய்க்கிறேன் சாப்பிட்டுட்டு. நள்ளிரவு 11:30. நீராறும் கடலொடுத்த நிலமடங்க கெழிலெல்கம். அமிதா, சிரிக்காதீங்க. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடம். அமிதா, பெஞ்ச் மேல ஏறுமா. நான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படித்தேன். என்னதான் நான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படித்தாலும் எனக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்தது தமிழ் தாய் வாழ்த்து. எழுதியவர் தாயுமானவர். நீராடும் கடலுடுத்த நிலமடந்து. ஜாலி நிப்பாட்டுங்க. எஸ் ஸ்மால் பாஸ். மேகன், இந்த பொண்ணு எப்படி படிச்சு? சூப்பரா படிச்சுமா பாஸ். இந்த பொண்ணு மட்டும் தான் போல ஒரு பேர் கூட சொல்லுச்சு, பாத்தீங்களா? அங்கதான் பிரச்சனை. அந்த பொண்ணு சொன்ன பேர் கரெக்ட்டுங்களா? ஏமா கரெக்ட் தானம்மா? ஆமாண்ணே, தாயுமானவர் தான். கரெக்ட் ஸ்மால் பாஸ். நல்ல கவிஞர். யூ ப்ரோசீட். நான் முதல்ல பாடுவேன். நீராடும் கடலுடுத்த நிலமடந்து கெழிலூர். அந்த பொண்ணு பேரை தப்பா சொன்னது தவறு தான். ஆனால் அதை தமிழ் கவிஞரே திருத்தாம விட்டது தெரியல. இந்த நிலைமையை நினைக்கும் போது கண்ணாடியெல்லாம் கட்டி வச்சுட்டு வருத்தப்படணும்னு தோணுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வருத்தப்பட்டு ஸ்மால் வாஷ் பாருங்க. மாலை 4:25. ஏத்தா என்ன புள்ளி வச்சுக்கிட்டு இருக்க? இது ஃபேஸ் பேக். அப்படின்னா போட்டா செக்கச்சவேன்னு ஆயிடுவீங்க. அப்படியா? தலைவர் எம்ஜிஆர் மேல ஆக்கி விட்டுறியா நீ? ஆமா, பாய் பண்ணுங்க. 1 ஹவர்ல வாஷ் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட். ஹாய் ஸ்பூர்த்தி. ஹலோ ஸ்பூர்த்தி. ஸ்கின்னே சூப்பரா இருக்கு. இது போட்டா என்ன க்ளோ ஆகுமா? எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். சூப்பர் சூப்பர். ப்ரோ 5. ப்ரோ 5. மேகன் உடனடியாக கன்ஃபியூஷன் ரூமுக்கு வரவும். அதான் கூப்பிடுறாங்க. முருகா முருகா, என்னை எவ்வளவு பாடுபடுத்துனா. உள்ள கூப்பிட்டாங்கல்ல,
தலைவர் பதவியை பிடுங்காம விட மாட்டாங்க. டேய் ஏன்டா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ள போனா என்ன பண்ணிடுவாங்க? கையில ஒரு போனை கொடுத்து அப்படியே லோகோ தெரியாம ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க. ப்ரோ அது நம்ம இங்கேயே பண்ணலாம் ப்ரோ. வாங்க. கண் கட்டு வர கூப்பிடுறேன். கிரினி சரிங்க. அப்படியே தான் பண்ணுவாங்களே ஹேஷ்டேக்ல மோட்டிவேட்டர்னு போட்டு விட்டுரு. வணக்கம் மேகன். ஜேகே பிறந்தவன், ஆல்வேஸ் தமிழ் கவிஞன். இன்று முதல் என் தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். தம்பி கிருணி இருக்கேன். என்னுடைய சார்பாக தினேஷ் கங்கட்ராமனையும் சாட்பூத்திரியையும் நாமினேட் செய்கிறேன். ஓட் போடுறேங்க. சாப்பாடு போட்டது நான் தான். ஓட்டு போடுங்க. स्मॉल बॉस टॉयलेट சரியில்லை. சுந்தரியும் சுந்தரனானும் சென்றிருந்தால் திருவோடம். ஹாய் ஸ்மால் பாஸ், நான் தான் தினேஷ் கங்கட்ராமன். நானும் ஒரு நாமினி தான். இருந்தாலும் என் ஓட் ஷாபுத்ரிக்கு. ஏன்னா நான் ரொம்ப நல்லவன், யோக்கியன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த மோட்டிவேட்டர். எனக்கு ஓட்டு வந்துடும். சாபுத்ரி மாஸ்டர், இது நாள் எங்கள் அம்மா மாதிரியே பார்த்தீங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தீங்க, எல்லாரும் சாப்பாடு கொடுத்தே கரெக்டும் பண்ணிட்டீங்க, ஓட்டும் வாங்கிட்டீங்க. நல்லா இருங்க. இந்த மாதிரி கேடி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காது சரியா? இதெல்லாம் வேற யாராச்சும் வெளியே போய் வச்சுக்கோ. என்ன இல்லாட்டி காசு கொடுத்து ஓடி கேட்ட மாதிரி பார்க்குற? ஏய் என்னடா பேசுன உங்கள்கிட்ட? எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன். அவன் என்ன புரிஞ்சான்னு தெரியல. எல்லாத்துக்கும் என்ன சொன்னான்? ஏன்டா எல்லாத்தையும் சும்மா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க? இல்லை நான் என்ன பண்ணேன்? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க? எப்போ ஏத்து தான் பேசுவியா? நீங்களும் போனே என்ன கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க? எங்கள் அம்மா மாதிரி பார்த்துட்டான்னு சொன்னேன். தப்பானே? டேய் எதிர்த்து வேற பேசுவியா நீ? எல்லாத்தையும் பண்ணாதீங்கண்ணா. இப்படி நீ குரலை ஊத்தி பேசுறான் அவன். விடுங்க. நீ இவ்வளவு அடிச்சா என்னண்ணே எல்லாத்துக்கும்? என்ன இப்போ பாருங்க, திருப்பி கையை வேற ரெண்டு கையை நீட்டி பேசுற நீ. சரிண்ணே, இது உங்க கையை கட்டி நிற்கிறேன் போமானே. நக்கல் பண்றாயா? நீ நக்கல் பண்றியா? புரிஞ்சிருச்சு ஸ்மால் பாஸ், நல்லா புரிஞ்சிருச்சு. போன வாரம் ஜாலியை வச்சு டார்கெட் பண்ணி டிஆர்பி ஏற்றிக்கிட்டீங்க. இந்த வாரம் தெரியுது எல்லாம் என்ன தான் டார்கெட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு சொல்லுங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க? கிருணியின் கேள்விகளை உங்கள் கேள்விகளாய் நான் கருதுகிறேன். இந்த அத்தனை கேள்விக்கும் என்கிட்ட இப்போ இருக்க ஒரே பதில் டு பி கண்டினியூ. தொடர்ந்து பாருங்கள் ஸ்மால் பாஸ். அண்ட் நவீன், மலையாளம் சினிமா பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து தளபதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ என்னடானா வந்து தேவராஜ் சூர்யா மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, கட்டி பிடிச்சிக்கிறீங்க, பக்கத்தில் உட்காருறீங்க.